சார், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரை பத்தி நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கிறோம். தலைவர் கூட அவரை வந்து பார்க்க போறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் மேல இன்னொரு கேஸ் வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, ராப் பாடகர் வேடன் அவர்கள் தான். இளம் பெண் மருத்துவர் ஒருவர் திருக்காட்டுக்கரை காவல் நிலையத்தில் பாலியல் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேல ஒரு பாலியல் குற்றம் வந்து அதை கொடுத்துருக்காங்க. மருத்துவ படிக்கக்கூடிய ஒரு பெண் என் கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய வாட்டி அத்துமீறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தம்பி வேடன் வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தார். ஆனால் அவர் எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம கொடுத்தாரு. அவங்க கொடுத்த டீட்டெயில் மட்டுமல்ல, இப்போ நம்மளும் விசாரிப்போம்ல, அவங்க கேரளாவில் அவங்களோட நண்பர்கள்லாம் நமக்கு நண்பராக இருப்பாங்களே. இப்போ விசாரிக்கப்படும் பொழுது இந்த தம்பி வந்து ஒரு பாட்டு போட்டார், பாட நல்ல பறைய நல்ல நீ ஒன்றும் தும்புரானும் இல்லை, தம்புரானும் இல்லைன்னா எனக்கு என்ன ஒரு மயிரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ அவங்க கட்சியில் இருக்கிற RSS கும்பல் இவரை வந்து கொலை செய்யணும்னு சொல்றாங்க, எண்ணெயில தூக்கி உள்ள போடணும்ன்றாங்க. இந்த தம்பி ஏதோ தெரியாம வந்து கஞ்சாவை அங்கே அடிச்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்லடா என்கிட்ட சொன்னது. அடிச்சு அதை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஆள் வந்திருக்கேன் போலீஸ். அப்புறம் பார்க்குறேன் கம்யூனிஸ்டாக ஒரு எதிர்ப்பாக இருக்கிற அந்த காலகட்டத்தில். அப்புறம் மக்கள் புரட்சி வெடிக்கவுமே இவருக்கு பயங்கர ஆதரவு வரவுமே இவரை வந்து வெளியிடுறாங்க. வீட்டு வந்து சேர்றாரு, சேர்ந்து முடிச்சதுமே ஒழுங்காக உட்காந்துருக்கணும்ல. இவர் திருப்பி மேடையில் போய் பாட்டு பாடுறாரு, அதே பாட்டை திருப்பி பாடுறாரு. அவருடைய இதில் வந்து ஒரு டாலர் மாட்டிருக்கிறாரு, ரொம்ப வருஷமாக மாட்டிருக்கிறாரு. திடீர்னு அதை ஜூம் பண்ணி காட்டி இது வந்து புலிப்பல்லு அப்படின்றாங்க, அதுக்கும் தூக்கி கொண்டு போகிறாங்க. சரி, அதோட வந்து அமைதியாக இருந்திருக்கணும்ல. திருப்பி இவர் எங்கே போகிறாரு, எங்கள் தலைவர்கிட்ட பேசுகிறாரு. வர்ற 16 இரவு எங்கள் தலைவருடைய மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்கிறார். அதெல்லாம் பேசி முடிச்சுட்டோம். எந்த எவிடன்ஸும் இல்லை நான் காதலிச்ச உடனே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணுடைய புகழ், இவருடைய பேர், இவர் வந்து அந்த காலத்தில் ரஜினி அந்த மாதிரி இருக்கிற ஆளை பார்க்கறதுக்கு ஆனால் பெண்மகள் வந்து விரும்பி இருக்கலாம். அதே மாதிரி உதவி செய்திருக்கிறார், அதெல்லாம் மறுக்க முடியாது. என்ன பண்ண டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கிறாப்புல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் தெரிய வருது இந்த மாதிரி பல பெண்களோட அவர் வந்து பழக்கம் வச்சுட்டு பல பேர்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, மற்ற பெண்கள் யாரும் அவர்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் வந்து கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ரைட், அதை நம்ம ஒரு வகையில் வந்து பெண்மகள் நம்ம பாராட்டுவோம். இந்த தம்பி திடீர்னு ஐயங்காளிக்கு பிறகு, நாராயணபுருக்கு பிறகு சாதி பிரச்சனை மையமாக வைத்து பேசுறாரு பார்த்தீங்களா. அதனால இவர் கம்யூனிஸ்டும் எதிர்ப்பு, காங்கிரஸும் எதிர்ப்பு, மம்புட்டிக்கு வராத கூட்டம், ஏன் இந்த கோபிக்கு வராத கூட்டம், ஏன் பிரேம் நசீருக்கே வராத கூட்டம் தம்பிக்கு வருது. அவன் அடக்கவே முடியல. எந்த கட்சி தலைவனுக்கும் இவ்வளவு கூட்டம் இல்லை. அப்ப இவ்வளவு பேர் கூட்டமும் அரசியல் ஆயிடுச்சுன்னு சிக்கல். இப்பே சோழிய முடி. ஆனா உண்மையான குற்றம் இந்த தம்பி மேல இருந்தா நீங்க நடவடிக்கை எடுங்க. அதுல வந்து நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகளோ இல்ல எங்க தலைவரோ அதில் தலையிட மாட்டார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையினுடைய மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரை பத்தி நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கிறோம். அவர் வந்து இப்போ தலைவர் கூட அவர் வந்து பார்க்க போறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் மேல இன்னொரு கேஸ் வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, ராப் பாடகர் வேடன் அவர்கள் தான், கேரளாவில் இருக்கக்கூடியவங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு பாலியல் குற்றம் வந்து அதை கொடுத்துருக்காங்க. மருத்துவ படிக்கக்கூடிய ஒரு பெண் என் கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், என்கிட்ட இந்த மாதிரி நிறைய வாட்டி அத்துமீறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பல பேர் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லை இதை வந்து மறுபடியும் அவரை ஏதோ ஒரு விதத்தில் அவரை அடக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு பெண்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு வேளை உண்மையாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்பவுமே உண்மை பக்கம் நிற்கக்கூடிய கூடியவர், அதனால உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. அன்பு தம்பி வேடன் அவர்களிடம் இப்போதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். அவருடைய உதவியாளர் இல்லை அவருடைய மேனேஜர்னு சொல்லலாம். அந்த தம்பி பேர் விக்னேஷ். ஏன்னா தம்பி வேடன் வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தார். அதனால் அவர் எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம கொடுத்தாரு. அவங்க கொடுத்த டீட்டெயில் மட்டுமல்ல, இப்போ நம்மளும் விசாரிப்போம்ல, அவங்க கேரளாவில் அவங்களோட நண்பர்கள்லாம் நமக்கு நண்பராக இருப்பாங்களே. இப்போ விசாரிக்கப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும், நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கிறோம். இந்த தம்பி வந்து ஒரு பாட்டு போட்டார், பாட நல்ல பறைய நல்ல நீ ஒன்றும் தும்புரானும் இல்லை, தம்புரானும் இல்லைன்னா எனக்கு என்ன ஒரு மயிரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம அப்பயே தம்பிகிட்ட சொன்னோம், தம்பி நீங்கள் வந்து பாடுற பாடல் வந்து சாதாரண பாடல் அல்ல, தம்புரான் அப்படின்றவங்க தான் அங்கே ஏறக்குறைய ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கம்.
நீங்கள் அவனை நேரடியாக எதுக்குறீங்க. அதே நேரத்தில் உங்கள் பின்னாடி எந்த வகையான ஒரு பின்புலமும் இல்லாமல், இப்போ விடுதலை சிறுத்தையிலிருந்து நான் பேசுகிறதுக்கும் சாதாரண ஒரு பொதுமக்கள் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவர் ஒரு சாதாரண ஒரு பாடகர் தான். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பாட்டை போடுறாரு. அந்த கேசட் பேர் என்ன சொன்னீங்க? வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ். அதில் தான் அந்த பாட்டை போடுறாரு. ஏறக்குறைய மோடிக்கு எதிர்ப்பாகவும் கருத்துக்களை சொல்கிறாரு. அதுக்காக தான் ஆக்சுவலி அவர் மேலே கேஸும் வந்து சாட்டப்பட்டது. அப்போ அவங்க கட்சியில் இருக்கிற RSS கும்பல் இவரை வந்து கொலை செய்யணும்னு சொல்கிறாங்க, எண்ணெயில தூக்கி உள்ளே போடணும்ன்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கிற இந்த தருணத்தில் அங்கே கேரளா வந்து மழைப்பகுதி அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து அப்போ எப்போ அவங்க இந்த சிறுட்டு இந்த இதெல்லாம் குடிப்பாங்க, இந்த பீடியெல்லாம் குடிப்பாங்க. அதில் கஞ்சாவும் அப்போ எப்போ அடிப்பாங்க இருக்கு. நம்ம கேள்விப்பட்டதில் இந்த தம்பி ஏதோ தெரியாமல் வந்து கஞ்சாவை அங்கே அடிச்சிருக்கிறார். இல்லைன்னு சொல்லலை, என்கிட்ட சொன்னது. அடித்து அதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆள் வந்திருக்கேன் போலீஸு. அதாவது அவர் கொடுக்குற மாதிரி கொடுத்து கரெக்டாக அவரை வந்து அது ஸ்பெஷல் கஞ்சா, இது சுருள் கஞ்சா. இது வந்து பேங்காக்லேருந்து வந்துருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருப்பான்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேயே போலீஸ் வந்து அப்படியே பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இங்கே நிறையா கஞ்சா இருக்குது, இவர் வந்து நிறையா பேருக்கு இவரே சப்ளை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பிடிச்சி கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, பிடிச்சி கொண்டு போகும்போது அவளை போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க. அடுத்த ஒரு 4 நாள்லையே போலீஸ் பாதுகாப்போடு பாட்டு பாடுறாரு. அது நம்ம தெரிந்த வரலாறு நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ வந்து ஒரு ஓப்பனாக சொல்கிறாரு, சரி என் மேலே கஞ்சா நான் வச்சுருக்கேன்னா நீதிமன்றத்தில் போய் கொடுங்க அப்படின்னா, நீதிமன்றத்தில் போய் இவங்களுக்கு கொடுக்குறது கஞ்சாவே இல்லை. ஏன்னா ஒரு பப்பு வாங்கி அடிச்சிருக்கிறேன், எவனா அடிச்சவன் கொடுத்ததை வாங்கி. அப்போ என்கிட்ட வந்து அவர் இது பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பார்க்குறேன் கம்யூனிஸ்டாக அவர் எதிர்ப்பாக தான் இருக்கிற அந்த காலகட்டத்தில். அப்புறம் மக்கள் புரட்சி வெடிக்கவுமே இவருக்கு பயங்கர ஆதரவு வரவுமே இவரை வந்து வெளியிடுறாங்க. வீட்டுக்கு வந்து சேர்றாரு. சேர்ந்து முடிச்சதுமே ஒழுங்காக உட்காந்துருக்கணும்ல. இவர் திருப்பி மேடையில் போய் பாட்டு பாடுறாரு. அதே பாட்டை திருப்பி பாடுறாரு அடுத்த ப்ரோக்ராம். அதை பாடமே அவன் கடுப்பாகி அவரோட இதில் வந்து ஒரு டாலர் மாட்டிருக்கிறாரு, ரொம்ப வருஷமாக மாட்டிருக்கிறாரு. திடீர்னு அதை ஜூம் பண்ணி காட்டி இது வந்து புலிப்பல்லு அப்படின்றாங்க. அதுக்கும் தூக்கி கொண்டு போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இது புலிப்பல்லு தான், ஆனால் எனக்கு தெரியாத ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தாரு, பயன்படுத்தினா நான் திருப்பி கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு அந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றாரு. சரி, அதோடு வந்து அமைதியாக இருந்திருக்கணும்ல. திருப்பி இவர் எங்கே போகிறாரு, எங்கள் தலைவர்கிட்ட பேசுகிறாரு. வர்ற 16 இரவு எங்கள் தலைவருடைய மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்கிறார். அதெல்லாம் பேசி முடிச்சுட்டோம். அது மட்டுமல்லாமல் முக்கியமான செய்தி, அரிசி என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் இவர் இப்போ பாட்டு பாட போகிறார். விஜயகுமார் இயக்குனர், நம்ம தம்பி தான் அவர் மூலமாக அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் ஒருத்தர் நல்லா படங்கள் நிறைய பண்ணியிருப்பாரு, ஜான் மில்டன். அவருடைய படத்தில் இவர் மியூசிக் பண்ணுறாரு. இன்னமும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தம்பி ரஞ்சித் பேசுகிறாப்புல, மாரி செல்வராஜ் பேசுகிறாப்புல. இப்போ அது ஏதோ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு வச்சுங்களேன். அப்போ இவருடைய கருத்துக்கள் வந்து 4 பக்கம் பரவிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன செய்யலாம்? ஏன்னா நான் முதல் நாளே அவர் சந்திக்கும் சொன்னேன், தம்பி நீ எதிர்க்கிற ஆள் சாதாரண ஆட்கள் அல்ல. நீ பாட்டுக்கு அவனுக்கு தம்புரான் இல்லை, மயிர் இல்லை, அது இல்லைன்னு பாடுற, உலக அரசியல் பேசுகிற, பெண்கள் விடுதலை பற்றி பேசுகிற, சதாம் ஹுசேனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற, இந்த பக்கத்து பார்த்தா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிற, இது மாதிரி நீ பேசிக்கிற, மோடியை வேற எதுக்குற, ரொம்ப சிக்கல் தம்பின்ட்டு நான் அப்பயே சொல்லிட்டு தாங்க வந்தேன். திருச்சூரில் இவர் இருக்கிறாரு, இவருக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. இவர், இவங்க அப்பா, இவங்க தங்கை, இவங்க தம்பி, அவ்வளோதான். அதோடு சேர்ந்து விஜய் என்ற ஒரு அன்பு தம்பி தான் இருக்கிறாப்புல, நல்ல தம்பி, நேர்மையான தம்பி. இவ்வளோதான், எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் அந்த திருச்சூர் என்பது RSS உடைய சவுத் இந்தியாவுக்கு அதான் கோட்டை. அப்போ அவன் எப்படி இருப்பான்? RSS கும்பல் நேருக்கு நேரம் அடிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் எதிர்த்து பேசினா கோவப்பட்டோம்னா நம்ம ஸ்டைலு வேறு. ஆனால் அவங்க அப்படியே திட்டமிட்டு அழகாக சிரித்து பேசி மயக்கி பிரச்சனையை உருவாக்குவாங்க. அதில் கூட ஒரு அம்மா ஒரு சொல்லிதான் நான் கொள்ளையே பண்ணணும் அப்படின்ற மேலே பேச்சு. அதுக்கு கூட அந்த அம்மா மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அந்த அம்மா ஒன்றும் கைது பண்ணல. இப்போ நீ சொன்ன மேட்ருக்கு வர்றேன். அதெல்லாம் சொல்லி வந்தால் தான் கரெக்டாக இருக்கு. ஏன்னா பெண்கள் விடுதலைக்காக பாடக்கூடியவர், இவருடைய வளர்ச்சி வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா ஒரு அபரிகதமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்க முடியாத இவர் அளவு போயிட்டாரு. அதாவது ஆந்திராவில் வந்து ஒரு புரட்சிகர பாடகர் பாருங்க தான் கத்தார். அந்த கத்தார் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை, கத்தார் அளவுக்கு போயிட்டாரு. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அசந்து போயிடுவீங்க. அதாவது அவங்க யூனிவர்சிட்டியில் இவருடைய பாடலை சிலபஸாக வச்சுருக்கிறாங்க. சும்மா இவர் பாடல் மட்டும் வச்ச பத்தாது, மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு இணையாக வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த தம்பி இவ்வளவுக்கு பேரும் பூணும் அடையுமே, ரைட், உன்னை அடுத்து ஒன்று போடுவோம், கஞ்சால நீ தப்பிச்சிட்ட, அதே புலி பல்லில் தப்பிச்சிட்ட, இனி பெண்களை வச்சு உன்னை போடுவோம், பெண்களை வச்சு போட்டால் உன்னை சப்போர்ட் பண்ணுறவனே ஆப்பாயிருவாங்கல்ல. இப்போ நாங்கள் வந்து என்றைக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வந்தால் பெண்கள் பக்கத்து தான் நாங்கள் நிற்போம். அந்த பிரச்சனை மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம்.
பெண் என்பவர் தலைமுறை ஒடுக்கப்பட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் கோவப்பட்டு கூட ஒரு செருப்பை வச்சு கூட அடிச்சிடலாம். அடிச்சாவே அது தப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பெண்ணை அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண, என்ன தூண்டி இருக்கிற, அந்த பெண்மகள் இது வரைக்கும் என்னென்ன உள்வாங்கி இருக்குது அப்படின்னு நான் என்றைக்குமே பெண்கள் பக்கத்து தான் இருப்பேன். அதான் நான் அந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுறேன். ஆனால் இந்த விஷயத்தில் தம்பி விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு காதலன் ஒரு காதலி, அதை நம்ம வந்து தலையிட முடியாது, பேசவும் கூடாது. நம்ம பேசும்போது அந்த பெண் வந்து அதுதான் இவரை காதலிச்சிருக்கு. இந்த தம்பி எந்த இடத்துலையும் காதலிக்கிறேன்னு சொல்லலையா. நான் சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு கோர்ட்டுக்கும் போக போகுது, அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க ஜாமீன் கொடுத்துருவாங்க வச்சுங்களேன், என்ன கைது பண்ணல, ஜாமீன் கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன். எந்த எவிடன்ஸும் இல்லை நான் காதலிச்ச உடனே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணு இவருடைய புகழ், இவருடைய பேர், இவர் வந்து அந்த காலத்தில் ரஜினி அந்த மாதிரி இருக்கிற ஆளை பார்க்குறதுக்கு அதெல்லாம் பெண்மகள் வந்து விரும்பி இருக்கலாம். அதே மாதிரி உதவி செய்திருக்கிறார், அதெல்லாம் மறுக்க முடியாது. என்ன பண்ண டிக்கெட் போட்டு கொடுத்துருக்குறாப்புல. இந்த அவங்க சொல்கிற கணக்கே பார்த்தா ஒரு 30,000 ரூபா வருது. நல்லா யோசித்து பாருங்கள். 2023 இவங்களோட கனெக்ஷன் போயிடுச்சு, கனெக்ஷன் இல்லை. இப்போ என்ன நடக்குது? 25. இதைத்தான் நீங்கள் மக்கள் யோசிக்கணும். நீங்கள் உண்மையிலேயே கோபமாக இருந்தால் அந்த 23 நீங்கள் புகார் பண்ணியிருக்கணும்ல. பெண்ணுக்கு உண்மையிலே ஒரு சிக்கலை உருவாக்கிட்டேன், ஏமாத்திட்டேன் அப்படின்னா நீ அங்கேயே புகார் பண்ணாம. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் தெரிய வருது இந்த மாதிரி பல பெண்களோட அவர் வந்து பழக்கம் வச்சுட்டு பல பேர்கிட்ட இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, மற்ற பெண்கள் யாரும் அவர்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் வந்து கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து ரைட், அதையும் நம்ம ஒரு வகையில் வந்து பெண்மகள் நம்ம பாராட்டுவோம். ஆனால் உண்மையான ஒரு பிரச்சனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்டால் நீங்கள் 2023 புகார் கொடுத்திருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் சொல்கிற அமௌண்ட்லாம் ஆக மொத்தம் ஒரு 50,000 ரூபாய் முடிஞ்சிருது. இப்போ அந்த தம்பி இருக்கிற லெவலுக்கு இப்போ நாங்கள் அட்வான்ஸே கொடுக்க போகிறோம். அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு. இப்போதைக்கு அவர் வந்து வேற லெவலில் இருந்தாலும் அப்போ அந்த இல்லை காலகட்டத்தில் நான் சொல்ல வரேன், அந்த காலகட்டத்தில் அவர் வறுமையாக கூட இருந்திருக்கலாம், அந்த அம்மா உதவுனதை நான் தப்பாக சொல்ல. இப்போ நினச்சா எனக்கு குடும்பா அப்படின்னா கொடுப்பா தம்பி அப்படின்னா இல்லை கொடுப்பா வேடன்னு சொன்னால் அவர் கொடுக்கதான் போகிறாரு. ஆனால் 2023 வரைக்கும் இருந்த பிரச்சனையை இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் எடுப்பதனால தான் நமக்கு சந்தேகம் அளிக்கிறது. இப்போ அவர் வந்து கஞ்சால கைது பண்ணாங்க, அதே மாதிரி புலிப்பில் கல்யாணம் பண்ணாங்க, கைது பண்ணாங்க. இப்போ இந்த குரூப்பு, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்த திருச்சூர் குரூப்பு ஏன் இந்த பெண்மகளை பயன்படுத்தியிருக்கக்கூடாது, ஏன் தூண்டிருக்கக்கூடாது அப்படின்றதே என்னுடைய கேள்வி. ஆனால் இதுதான் உண்மை. நான் உங்களோட கேள்வியை வைத்தாலும் கூட இப்போ நம்ம விசாரிக்கிறோம்ல பொதுப்படையா எப்படியும் பார்க்கலாம்ல. அவர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கேஸும், அதாவது ஒரு நாள் திருடன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாதான் சொல்றேன். அதில் நான் வந்து எதையுமே நாங்கள் வந்து அந்த மாதிரி அவர் தொடர்ந்து அவர் ஏதோ பண்ண போய் தப்பிச்சிருந்தாலுமே ஒரு இதுல மாட்டினதும் அடுத்தடுத்து அவர் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்திருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம்ல. அதாவது நல்லா கேட்டு அது இல்லாமல் இப்போ சப்போர்ட், அவர் பொலிட்டிக்கல் சப்போர்ட் வளர்ந்துட்டு வருதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் அவர் வந்து என் மேலே யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு தோரணையில் அவர் போயிருக்காரு. நான் அப்படியே இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கிறோம், நம்ம எதிர்த்து பேசலை, அதுக்கு நான் எதுக்கு விவாதிக்கலை. இந்த தம்பி வந்து இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறார்? அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய பாடல்களை பாடுகிறார், ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கிறார், பெண் விடுதலைக்காக பாடுகிறார். இவர் ஒழுக்கம் சார்ந்த ஒரு தம்பின்றதுக்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நிச்சயம் உங்களுக்கு தெரியும். அந்த தம்பியை போலீஸ் பிடிச்ச பிறகு நான் வந்து அந்த நேரத்தில் கஞ்சா குடிச்சது உண்மைதான், ஆனால் என்னை ஃபாலோ பண்ணுற யாருமே அது மாதிரியான தவறுகளை செய்யாதீர்கள், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நான் அதிலிருந்து மீண்டெடுத்து வந்து கொண்டு இருக்கிறேன் சொல்கிறார்ல. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு தம்பி வந்து அது ஏறக்குறைய வந்து ஒரு கேண்டிகேப்ட் மாதிரி தான் இருக்கிறாப்புல, இளைஞன், ஒரு சின்ன குழந்தைலாம் பையன், அவங்களாம் வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு எப்படி வருவாங்க? அவங்க அம்மாவே சொல்லுதில்ல, இந்த தம்பி ரொம்ப இதாக இருந்தாப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து இவருடைய பாடலை கேட்ட பிறகு அவர் புத்துணர்ச்சி அடைகிறார். அது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு இணையாக எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க சேர்ப்பாங்க? அப்போ இவ்வளவுலாம் செய்யும் பொழுது அது சங்கிப்பயலுக்கு பிடிக்காம எப்படி காமராஜரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள்? காமராஜர் ஒரு காலத்தில் போலும் தானே பேசினாங்க. மகாத்மா காந்தியை கொலையே செய்தார்கள். மகாத்மா காந்தியும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான் பாரு, சுட்டவனும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறேன். அதே நீங்கள் சிந்திக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் எம்ஜி ராமச்சந்திரனுடன் நெருக்கமாக இருந்தவர் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல். அதே ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் எம்ஜிஆரை மிரட்டுச்சு. இன்னமும் சொல்லப்போனால் ஜெல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்தில் கூட ஆர்எஸ்எஸ் பின்புலமாக இருக்கின்ற ஒரு செய்தி பரவலாக இருக்குது, அவங்களாம் தெரியாது. அந்த அம்மா திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. எப்படி அட்மிட் பண்ணாங்க? அரசியல் காலத்தில் இது மறுபடியும் ஒரு பூதாகரமா இல்லை, நான் தரவுலாம் பேச மாட்டேன். இன்னமும் சொல்ல போனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய இறப்பில், ஏன்னா 1957 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒரு புக் எழுதியிருக்கார், புத்தாண்ட் இஸ் தம்மா. புத்தகத்தை எடுத்து பாருங்க, இன்னும் அந்த புத்தகத்தில் முன்னுரையில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. அவரோட உதவியாளர் ரெட்டிட்ட சொல்கிறாரு, காலையில் வேதத்தில் வாப்பா இதெல்லாம் பிரிண்ட் போடணும்னு. அவள் காலை வந்து பார்க்கும்போது செத்து கிடக்கிறாரு. யாரும் சொல்லலை அவர் செத்து கிடக்கிறத. அந்த உதவியாளர் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்பொழுது பார்க்குறாரு.
அதுலேயும் சந்தேகம் இருக்குது. அவங்க மயனே வந்து யார், புரட்சி அம்பேத்கருடைய பையனே வந்து கோர்ட்டில் போய் சொல்கிறாரு, ஜவஹர்லால் நேரு போய் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த காலத்தில் அதை கண்டுக்கிறா விடுறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். இப்போ இந்த தம்பி வந்து அவ்வளவுக்கு பெரிய ஒரு லீடரும் இல்லை, ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு லீடர். ஏன்னு கேட்டுக்கிறீங்க, கேரளாவில் படித்த இளைஞர்கள் எல்லாருமே அறிஞர்கள். நான் கேரளா நண்பர்கள் எனக்கு ரொம்ப பழக்கம், நான் துபாயில் இருந்தனால. அவங்கள்ட்ட சாதி புத்தியே இருக்காது, அவங்க அறிவு சார்ந்து தான் போவாங்க. ஏன்னா இங்கே பாருங்க, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ நார்த் இந்தியாவில் அம்பேத்கர்னு பேரை சொல்லுவீங்க. இன்னைக்கு நிகழ்காலத்தில் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ இவர் பேரை சொல்லலாம், ஆசாத், சந்திரசேகர் ஆசாத், கேள்விப்பட்டிருக்கீங்களா, எம்பி. அதே மாதிரி இங்கிட்ட குஜராத் பக்கத்தில் ஒரு தம்பி இருப்பாப்புல, எம்எல்ஏ இருப்பாப்புல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தலைவர் இருக்கிறார். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிறார் அகில இந்திய தலைவர் கார்கே, அவரும் ஒரு தலித்துங்க. அதே மாதிரி ஆந்திராலையும் பெரிய லீடர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கேரளாவில் ஒரு லீடர் பேர் சொல்லுங்க பாப்போம், தலித் லீடர் சொல்லுங்களேன், தெரியாது. அப்படி இல்லை, யாருமே இல்லை. நாராயணகுருக்கு பிறகு நான் சொல்றேன்ல, காளிக்கு பிறகு ஐயங்காளி, கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஐயங்காளிக்கு பிறகு லீடரே இல்லை. ஏன் லீடர் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் உள்ள வந்த பிறகு அவங்க வர்க்க பேதத்தை தான் பெருசாக்கி அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டாங்க. ஆனால் சாதி புத்தி அப்படியே இருக்கு. ஆனால் யாரும் நேரடியாக அங்கே இந்த ஆணவ படுகொலை இப்போ செய்கிறாங்க கவினை, அதுமாதிரி எந்த ஆணவ படுகொலையோ சாதிய படுகொலைகளோ அங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் போனால் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு படித்த அறிஞர்கள். இந்த தம்பி திடீர்னு ஐயங்காளிக்கு பிறகு நாராயணகுருக்கு பிறகு சாதி பிரச்சனை மையமாக வைத்து பேசுறாரு பார்த்தீங்களா. அதனால இவர் கம்யூனிஸ்டும் எதிர்ப்பு, காங்கிரஸும் எதிர்ப்பு. காங்கிரஸ் சும்மா பாராட்டுறாங்க, ஆனால் இவன் வளர்ந்து வந்தா சிக்கல் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் சங்கி பயிலுக்கு நேரடியான எதிர்ப்பு. அப்போ அந்த தம்பி நாளைக்கு ஏன் அரசியல் அப்படி வரக்கூடாது? இப்போ எப்படி விடுதலை சிறுத்தை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குல்ல, அந்த தம்பி ஏற்கனவே தலைவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறேன். இவன் நாளைக்கு அங்கே ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தையுடைய நான் மாநில அங்கே தலைவரை நாங்கள் போட்டு விட்டோம்னா இப்படி பல சிக்கல் வரும் பொழுது ஆரம்பத்திலே இவனை முடிச்சிடணும். ஏன்னு கேட்டு முடிச்சுக்கிறேன், ஏன்னு கேட்டுக்குங்க. பிரேம் நசீர் இப்படி நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய சூப்பர் ஸ்டார் கேரளாவில் அவருங்க, நெட்டில் போட்டு பாருங்க, பிரேம் நசீர் தெரியுமா, அவங்களுக்கு தெரியுமில்ல, அவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார். அவர் வந்து ஒரு நாள் நல்லா மக்கள் அப்படிலாம் ரொம்ப வரவுமே மேடையில் பேசுறாரு, அடுத்து நான் தான் முதல்வர். அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்துகிட்டு இருக்கிறாரு, அங்கே என்டிஆர் வந்துட்டாரு, அங்கே என்டிஆர் இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு. அதுமாதிரி நான் அடுத்த முதல்வராக வரேன்னு சொன்னதுமே செருப்படுத்தி வீசிட்டாங்க. ரெக்கார்டு இருக்குங்க, நீ நெட்டில் போட்டு பாருங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லியிருக்காங்க, மக்கள் நீ நடிகனாரு, ஒரு கூத்தாடியாரு, ஆனால் நீ எங்களுக்கு வந்து தலைவனாக வரணும் மட்டும் கனவு நினைக்காத. அந்த செருப்பில் வீசுகிற காரணத்தால தான் மம்பூட்டியாக இருந்தாலும் சரி, மோகன்லாலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசியலில் யாரும் பெருசாக வரவே முடியாது. இப்போ கோபின்னு ஒருத்தர் திருச்சூருக்கு, அவர் எம்பி, அவர் எம்பியாக உருவாக்குனது ஆர்எஸ்எஸ். நீ அடுத்த நாள் ஜெயிக்க முடியாது, எழுதி வச்சுக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு ஆள் வேணும் என்பதற்காக ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணி அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வகையில் இந்த தம்பி வர்றான்னா மோகன்லாலுக்கு வராத கூட்டம், மம்புட்டிக்கு வராத கூட்டம், ஏன் இந்த கோபிக்கு வராத கூட்டம், ஏன் பிரேம் நசீருக்கே வராத கூட்டம் தம்பிக்கு வருது. அவன் அடக்கவே முடியலை. எந்த கட்சி தலைவனுக்கும் இவ்வளோ கூட்டம் இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டமாக அரசியல் ஆயிடுச்சுன்னு சிக்கல். இப்போ சோழிய முடி. அதுவும் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ சாதாரணமாக போவார், சாதாரண சைக்கிளில் போவார். நாங்கள் பார்த்துருக்கோம்ல, நாங்கள் போனோங்க, நாங்கள் எங்கள் தலைவரெலாம் போனோமுங்க. இந்த இதுக்காக அந்த பெரிய வெள்ளம் வந்த பிறகு பணம் கொடுக்க பிறகு 10 லட்சம் கொண்டு போகிறோம். சரி உட்காருங்க அப்படின்னு எங்கள் தலைவர், நான் இன்னும் 2-3 லீடர்ஸ்லாம் உட்காந்துருக்குறோம். திடீர்னு பார்த்தா நாங்கள் ஒன்றுமே தெரில வந்தார் வரலன்னு. திடீர்னு ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு முதல்வர் வந்துட்டு வாங்க அப்படின்றாங்க. எனக்கு முதல்ல நாங்கள் இங்கே தான் உட்காந்து எங்கே பார்க்கல, இப்போ தாங்க போனார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் எப்படி போயிருப்பார் இங்கே பார்வையில் கூட படாமல். அப்புறம் தெரியுது அவர் சாதாரண ஒரு சாதாரண ஆள் மாதிரி போவாங்க வருவாங்க. ஆனால் இந்த தம்பிக்கு மட்டும் போலீஸ் பயங்கரம். அது உங்களை மாதிரி பெண்கள் வேற பயங்கரமான அவருக்கு ரசிகை வேற ஆகிறாங்க. இன்னைக்கு வேற ஒரு பெரிய பெரிய படங்கள் நடிச்சுக்கிருக்காரு. இப்போ எனக்கு தெரிய 3 படத்தில் நடிச்சுக்கிருக்காரு. எங்கே? கேரளாவில். தமிழில் படம் நடிக்க போறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே ஏன்னா சாதாரணமாக இப்போ பேசும்போது இவ்வளவு மக்கள் திரளுகிறார்கள். நாளைக்கு ஒரு பெரிய லீடர் ஆகிட்டாருன்னா சிக்கல்ல. அதனால திட்டமிட்டு சங்கி பயல்கள் செய்கிறார்கள். இது வந்து சங்கி மட்டும் சொல்ல முடியாம மொத்தமா கேரளா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க இல்ல பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து செய்யறாங்க. இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் எதிர்ப்பா இருக்காங்களே ஒழிய இதுக்கு முழுக்க முழுக்க சங்கிகள் தான். அந்த பெண்மகள் வந்து என்ன பின்புலம், யார் அவங்க இழக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் உண்மையான குற்றம் அந்த தம்பி மேலே இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அதில் வந்து நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளோ இல்லை எங்கள் தலைவரோ அதில் தலையிட மாட்டார். ஆனால் எங்களுக்கு கிடைத்த செய்தி, இந்த தம்பி வந்து ரொம்ப இப்போ நேர்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கு. நான் பார்க்கும் கூட சொன்னேன், தம்பி என்னப்பா இந்த வயசு வந்து உனக்கு சின்ன வயசு, 29 சின்ன வயசு, இந்த சின்ன வயசு நீ பெரிய உனக்கு வந்து இது வந்து நீ பழைய ரஜினியை பார்த்துருக்கீங்களா? ரஜினி பண்ண அந்த சேட்டையா? இல்லை ஓப்பனாக பேசுவோமே,
ரஜினியோடைய பல இது நெட்டில் இருக்குது. அதனால் மதுரையில் வந்து தண்ணியை போட்டு அங்கே பண்ண சேட்டை, இங்கே வந்து இந்த பார்க் ஹோட்டல் வந்து இது போட்டு பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்ற அப்போ தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டுனது, பல வேலைகள் சொல்லுவாங்க, அவரை பற்றி கதையே சொல்லுவாங்க. ஆனால் அந்த வயசில் வந்து அந்த உங்களுக்கு என்ன திடீர்னு ஒரு சினிமா நடிகை பல வரவேற்பால் வரும்போது என்னன்னு தலையும் புகார் அது முடியாது. நான் சொன்னேன் தம்பிகிட்ட, தம்பி ரொம்ப கவனமாக இருப்பா, ஒரு அந்த பிரச்சனையெல்லாம் வரும், எச்சரிக்கையாக செயல்படு, தவறான வழியில் போகாத, நீ அம்பேத்கரை புகழ்ந்து பேசுகிற, அம்பேத்கரை பற்றி பேசுகிறேன், அம்பேத்கர் மாதிரி மாறு, வெறும் அம்பேத்கர் பாட்டை மட்டும் பாடாத அப்படின்னா அட்வைஸ் பண்ணி, அண்ணே நான் இல்லைண்ணே, அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நான் வந்து தவறாக இருந்தது உண்மைதான், ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ அவங்க தெரியல, நான் 2 நாள் அவரோட சேர்ந்துருந்தேன்ல, அப்போ அவர் செயல்பாடு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்ல, தொடர்ந்து பேசி கொண்டிருக்கோம்ல, நிச்சயமாக அந்த தம்பி மேலே எந்த குற்றமும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ அவருடைய உதவியாளர் இல்லை மேனேஜர்னு சொல்லலாம் விக்னேஷ், அவர் சொன்னார், அண்ணே நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம், எங்களுக்கு எப்படி இருந்தாலும் இப்போ இது கொடுத்துருவாங்க, ஜாமீன் கொடுத்துருவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனால் நாங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் வருகின்ற 16ஆம் தேதி இரவு. இது நீங்க மறுபடியும் சொல்லும் போது இதனால அவருக்கு மறுபடியும் வேற அடுத்த கட்ட இல்லை பிரச்சனை செய்வாங்க, சங்கிப்பயிர்கள் எல்லா வேலையும் செய்வாங்க, அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு நிச்சயமாக நாங்களும் சட்ட வகையான அந்த பாதுகாப்பை உறுதி செய்வோம். நிச்சயமாக எங்களுக்கு அங்கே இருக்கிற முதல்வர் எங்களுக்கு வேண்டியவர் தான், நாங்கள் நேரடியாகவே சந்திச்சிருக்கிறோம், எங்கள் தலைவருக்கு நேரடியாக நண்பர் தான், எங்கள் தலைவரே அங்கே பேசி யார் பின்னாடி இருந்து சதி தீட்டுகிறார்கள் எங்களுக்கு உறுதியாக தெரியும் தம்பி மேலே. இதில் வந்து தம்பி மேலே எந்த குற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ திடீர்னு இப்போ ஒரு பெண் வந்து சொன்னாங்கன்னா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? இவன் எப்போ சொல்ல 2023 2 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி இந்த யூடியூப் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய இதுமாதிரி போய்கிட்டு இருக்குது, கரெக்டாக நியூஸ் அவ்வளோ போய்கிட்டு இருக்கு, இன்றைக்கி ஒரு நியூஸ் நாளைக்கு ஒன்று நாளாண்டைக்கு போய்கிட்டு இருக்குது. அப்போ இது திட்டமிட்டு பழிவாங்கலோ, இல்லை திட்டமிட்டு அவருடைய புகழுக்கு களங்கம் உருவாக்க வேண்டும், இல்லை திட்டமிட்டு ஒரு பெரிய லீடராக வந்துடுவார், இல்லை ஒரு பெரிய நடிகராக மாறிடுவார், பாடகராக வந்துட்டார் ஆல்ரெடி, இதான் வராமல் தடுக்க வேண்டும் என்று சங்கி பயல்கள், குறிப்பாக RSS நடத்துகின்ற மறைமுக செயல் திட்டம் என்பதைத்தான் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி குற்றம் சுமத்துகிறது. நீங்க வந்து RSS மேல நீங்க சொல்றீங்க, ஆனா உண்மையில என்ன நடந்திருக்குது அப்படின்றது விசாரணை நடக்கும்போது தான் தெரிய வரும். அவங்க ஒருவேளை மன ரீதியா 2 வருஷம் ரொம்ப ஒரு மென்டல் ட்ராமால இருந்து கூட இப்ப மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், அது அவங்க வெளியில வந்து சொல்லும் போது. ஆனா நீங்க எப்படிதான் இருந்தாலும் பாருங்க, நான் இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு சொல்றேன், நீ விளக்கமா சொல்லும் இதுவாகவும் இருக்கலாம், இதுதாங்க மேட்ரு, நானே சொல்றேன்ல, உறுதியா சொல்றேன்ல. இப்போ அந்த பெண்மகளுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும், அந்த பெண்ணோட பின்புலம் என்னன்னு தெரியும். ஆனால் ஒரு விடுதலை சிறுத்தையோட இளைஞனியாக இருந்துக்கிட்டு நம்ம பெண்ணை வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து சொல்லலை. இன்னும் நிறைய எங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிருக்கு. அந்த அம்மா எந்த ஊர், என்ன பேக்ரவுண்டு, கோட்டயமா, கோட்டயத்தில் எங்கே, என்ன, அவங்க யார், அவங்களை இயக்குறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து அதாவது மனநல மருத்துவமனைக்கு இப்போ அனுப்பி அந்த மாதிரி சூழ்நிலை வைத்திருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா உண்மையிலே மனசுக்குள்ளே தம்பி தப்பான பையன் இல்லை அப்படி அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீ தப்பா நீ பேசு, அவரை பற்றி சொல்லு அப்படின்னு பின்னாடி இயக்குறாங்க. ஒரு பெண்மகளுக்கு வந்து டபுள் மைண்டு வைந்தாலே உங்களுக்கு மன பாதிப்பு அடைஞ்சிடும். அந்த சிக்கல் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இன்னமும் சொல்கிறோம், அந்த பெண்மகளையும் இந்த போலீஸ் பாதுகாக்கணும். இப்போ அந்த பெண்மகளுக்கு ஏதாவது குற்றத்தை செய்துட்டு இந்த தம்பி மேலே போட்டா நீ அப்படிலாம் சிந்திக்கணும். இப்போ எங்களுக்கு கிடைத்த செய்தி வந்து அந்த தம்பி மேலே எந்த குற்றமும் இல்லை, நிச்சயமாக வருங்காலங்களையும் அவர் செய்யாமல் இருக்க வேண்டும். நான் அதையும் சொல்கிறேன்ல, நீ அம்பேத்கரை பற்றி பாடுகிறாய் என்றால் அம்பேத்கரை போல் இரு, நாராயண குருவை பற்றி பாடுகிறாய் என்றால் நாராயண குருவை போல இரு, எங்கள் தலைவரை பற்றி பாடுகிறாய் என்றால் தலைவரை போல இரு அப்படின்ற தருணத்தை நான் சொல்லுகிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன இந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணையும் வந்து போலீஸ் வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் மறுபடியும் அது இவர் மேலே தான் வரும்ன்றது. இப்போ நீங்கள் பர்சனலாக அவர்கிட்ட பேசி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை பார்க்கும்போது பொதுமக்களுக்கு ஒரு சில தெளிவும் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அவருடைய கேஸ் விசாரணையில் நடக்கும்போது தெரியும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.